வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளதாம். சிஎம் பதவிக்கெல்லாம் சான்ஸே இல்லையா? கராராக சொன்ன எடப்பாடி, அடம்பிடிக்கும் விஜய். வாங்க வீடியோவை மூலமா கண்டாம். அதாவது வருகின்ற 2026 தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. இந்த வகையில் தான் தமிழக வெற்றிக் கழக நிறுவனர் விஜயும் மற்றும் அதிமுக தலைவரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் தனது கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்ட நிலையில் தான் இந்த செய்தியானது அரசியலிடையே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது தற்போது பெரிய தடைகளை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறதா. ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணைந்தால் கண்டிப்பாக விஜய்க்கு துணை முதல்வர் பதவி வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்குவதாக தகவல் எல்லாம் தெரிவிக்கின்றார்களாம். ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் விஜய் அவர்கள் உறுதியாக இருப்பதால் பேச்சுவார்த்தையில் ஒரு முட்டுக்கட்டை இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து 234 தொகுதிகளிலும் விஜய் அவர்கள் அதற்கு பாதி கேட்பதாகவும், அது மட்டுமன்றி துணை முதல்வர் பதவி கேட்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டதாம். கடந்த வாரம் சென்னையில் கூட இது தொடர்பாக ரகசிய பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்ததாக கூறப்படுகிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முன்னதாகவே திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதில் ஒரு முக்கிய பங்காக இந்த அதிமுக பேச்சுக்கள் நடைபெற்றுவதாக கூறப்படுகிறதா. விஜய் வளர்ந்து வரும் அரசியல் என்பதால் அவருக்கு செல்வாக்கு இளைஞர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பும் இருக்கும் நிலையில் தான் கண்டிப்பாக தாவேக்காவை அதிமுக பக்கம் கூட்டணி சேர்க்க அதற்கான முயற்சிகள் எல்லாம் செய்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று கூறுகிறார். அது மட்டுமன்றி நகர் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் கவர உதவும் என எடப்பாடி பழனிசாமியோ கண்டிப்பாக இதை நம்புகிறாரா. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் நெருக்கமான வட்டாரங்கள் என்ன கூறுவதென்றால் விஜய் எந்த கூட்டணியிலும் 2ஆம் நிலை இடத்தை ஏற்க தயாராக இல்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளாராம். தனது கட்சி மற்றவர்களின் கூட்டணி என்பதை வைத்தால் முதலமைச்சர் வேட்பாளர் தான் நான் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறதா. அதாவது அவர் மற்றொரு தலைவரின் லட்சியத்திற்கு துணை நிற்காமல் கருத்துப்பட விரும்பவில்லை. அவர் தனது சொந்த அரசியல் பாதையையே உருவாக்க விரும்புகிறாராம் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரமெல்லாம் கூறுகிறது. மறுபுறமோ எடப்பாடி பழனிசாமியோ தனது முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை என்று கூறுகிறார். அதாவது பவல் கல்யாணம் போல நீங்கள் துணை முதல்வராக வாருங்கள் என்று விஜயிடம் எடப்பாடி தரப்பிலிருந்து கூறப்படுகிறதா. ஆனால் விஜயோ அதற்கு மறுப்பு ஒன்றை தெரிவித்துள்ளாரா. ஏனென்றால் தான் கண்டிப்பாக முதலமைச்சர் பதவிதான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கும் நிலையில்தான் விஜயின் பேச்சுக்கள் இருப்பதாக கூறப்படுகிறதா. அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாகவும் ஒரு நிலையான வாக்காளர் தளத்தை கொண்டுள்ளது என்பதை அவர் சுட்டிக்காட்டி, நீங்கள் கண்டிப்பாக புதிய கட்சி, அதனால் இறங்கி செல்லுங்கள் என்று விஜயிடம் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாராம். ஏற்கனவே மத்திய உள்துறை அமித்ஷா கூட அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கண்டிப்பாக இணைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும்படி அவர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளாராம். இதைத் தொடர்ந்தால் வருகின்ற 2026 சட்டமன்ற நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் விஜயுடன் கூட்டணி குறித்து கண்டிப்பாக பேச வேண்டும் என இபிஎஸ்ஐ அமித்ஷா கேட்டுக்கொண்டதால் இது தமிழக அரசியலிலே ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. என்றால் என்டிஏ கூட்டணியில் தாவேக்கா இணைந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் அதிமுக, பாஜக, தாவேக்கா என கண்டிப்பாக 3 கூட்டணி சேர்ந்துதான் தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்பதை மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.